ஏமா இந்த பேக்க ஒருக்குள்ள வச்சிட்டு போயிட்டு அதான் அவி எங்கன்னு கவனி பார்த்து கொண்டு போய் கொடுக்க போறேன். ஏமா அந்த பிள்ளைல அங்கதான் இருக்கு, நான் கொண்டு போய் கொடுக்கேன். ஆமாமா நம்பி கொடுத்துட்டு வரேன். சத்யாக்கு கல்யாணம் முடிக்கிறோமா இல்லையா, இவனுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடணும். இல்லனா அந்த நெட்டச்சி இவன் போற இடம்லாம் போய் மயக்கிடுவா. சீக்கிரம் பொண்ணு பார்க்கணும். ஏ நெட்டு இங்க வா. என்னல பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லணும்னா நீ என்ன கூப்பிடு. என்னது கூப்பிடணுமா? ஆமா கூப்பிடு. ஏ பேதி எடுப்பான், பேதிய வாந்திய சேர்த்து எடுப்பான். பிரியாணி எடுத்துட்டு வந்தியால? அடைச்சி இப்படியே கூப்பிடுச்சேனே உன்னைய. வேற எப்படிலாம் கூடணும்? இத்தனை நாள் உன்னை இப்படிதானே கூப்பிட்டு இருக்கேன். பாசமா அன்பா ஏங்குறேன். என்னது பாசமா அன்பா ஏங்குறியா? அப்படி என்னைய கூப்பிடுன்னு சொன்னேன் பொண்டாட்டி. அதெல்லாம் ஒயமெல்லாம் கூப்பிட முடியாது, நீ பையதான் நான் போட்டோம். ஏய் உனக்காக நான் பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுவும் ரிஸ்க் எடுத்து ஒரே ஒரு தடவை கூட்டு போயா. முடியாது, பிரியாணி கூட்டு நான் போட்டோம். முடியாதுன்னு சொன்னா பிரியாணி கொண்டு போய் கொட்டிடுன்னு சொல்லிட்டேன். ஷோ உனக்கு என்னல பிரச்சனை? ஏய் கூப்பிடுடி. உன் தொல்லை எனக்கு வர வர தாங்க முடியல. சரி பரவாயில்ல கூப்பிடு. கூப்பிடியே. ஏங்குறே ஏங்குறே. நான் ரொம்ப ஏங்குறேன். நானும் ரொம்ப ஏங்குறேன். அந்த பிரியாணி கூடுங்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு போறேங்கிறேன். வேண்டாங்கிறேன். ஐயோ முக்காடு வந்துட்டு பிரியாணி பிடிங்கிட்டு ஓடிடுவோம். ஏமா அந்த பையாவ தேடிட்டு இருந்தாளா, அத நான் தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்ல, அதான் நன்றி சொல்லிட்டு போறாமா. அதுவும் பேசல நன்றி உனக்கு சொல்லிட்டு போறாமா. எனக்கு அவ அப்படி சொல்லிட்டு போற மாதிரி தெரியலையே. நடக்கிறது எதுவும் சரியில்லை ஆனந்தி. நீ அவகிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது சொல்லிட்டேன். பார்த்து நடந்துக்க. அவளுவெல்லாம் அப்படிதான் சுத்தி சுத்தி வருவாங்க. நம்ம வசதியா இருக்கோம்ல, உசாரா நீ தான் இருக்கணும். சரிமா. ஏங்குறேன் சரி என்ன பேச்சு இதெல்லாம்? பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா நடந்துக்கிடணும்னு இல்ல. இவ ஆட்டக்காரி பத்தி இவள தெருவுல விட்டுட்டா போல. அத போற வரவனால பத்தி ஏங்கிட்டு கிடக்கா. அவ ஆட்டக்காரிய பாத்துறட்ட அவளுக்கு இருக்கு. ஐயோ அம்மா எல்லாத்தையும் பாத்துட்ட போல இருக்க. போச்சு போச்சு. சரு உங்க வீட்டுல உன்னை கூட்டிட்டு போய் விடட்டுமா? வேண்டாம் சூரிய, எங்க அப்பா பார்த்தா அவ்வளவுதான். நான் நெட்ட மாதிரி கூட போறேன். ஏன் சரு நான் வரக்கூடாதா? வரலாம், ஆனா இப்ப வர வேண்டாம். எங்க அப்பா அம்மாவும் கேட்டதுக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லவே இல்ல. நீ கூட வந்தா எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போயிரும். அதனால வேண்டாம் சூர்யா. சரி சரு அப்படின்னா திருமணம் வரைக்கும் வரட்டுமா? வேண்டாம் சூர்யா, நானும் நெட்ட மாதிரியும் போயிருவோம். நீ உங்க வீட்டுக்கு போ. சரி சரு. சரோஜக்கா வாங்க ஓடிடுவோம். ஏம்ல? சரோஜக்கா நான் இந்த பக்கம் நிக்க, திரும்பி பாருங்க. சொல்லு. சரியா போச்சு. ஏக்கா நேராயிட்டுக்கா வாங்கக்கா போவோம். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்த வீட்டுல முக்காவாசி பேர் பெய்யாச்சு. அப்படியா? அப்படியாவா? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன். வாங்கக்கா போவோம். எங்க அம்மா 8 மணிக்குள்ள வர சொல்லியிருக்கா. 8 மணிக்கு போயில வச்சிருங்க, 8 கிட்ட மிதிப்பா. அப்புறம் உங்க வீட்டுல தான் வந்து உள்ள வண்டி இருக்கு, ஃபங்க்ஷன் வீட்டுல தான் வந்து உள்ள வண்டி இருக்கும். சூர்யா நெட்ட மாதிரி நிக்கவே விட மாட்டீங்க. அப்படின்னா நான் கூப்பிடுறத தப்பாயி போச்சோ? சரி இங்கே இருந்துடுங்க, நான் போறேன். நெட்ட மாதிரி அப்படின்னா நீங்க போங்க, நான் சரோ பைக்ல கொண்டு வந்து விடுறேன். சரி அப்ப நான் போறேன். சரோஜக்கா பாய். சூர்யா நான் நெட்ட மாதிரி கூட போறேன், நீ பைக்ல கூட்டிட்டு வந்து விடண்டா. எங்க அம்மா தேடுவான போயிட்டு வரேன். சரி சரோ பார்த்து பத்திரமா போ. நெட்ட மாதிரி சரோவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரி சரி அப்ப நீ பத்திரமா போன்னு சொல்ல மாட்டியே நீ?
நீங்களும் பத்திரமா போங்க நெட்ட மாதிரி. பாய் சூர்யா போயிட்டு வாரு. சரி சரு. பாய் சூர்யா தம்பி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்குங்க. ஏய் நெட்டு, எனக்கு பாய் இல்லையா? உனக்கெல்லாம் பாய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வேற என்ன சொல்லுவா? எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ அங்க ஒண்ணு சொன்னி அதையா சொல்லிட்டு போ. என்னால சொன்னேன்? இவ்வளவு நேரம் என்னை பத்தி ஏங்குறேன்னு சொன்னால அதைத்தான் சொல்லுங்கிறேன். நெட்ட மாதிரி அப்படியே சொன்னா? ஆமா சரோஜா, அப்படிதான் சொன்னா. எங்க அம்மை கூட தெரியும். ஐயோ சரோஜாக்கா, நீங்க சாக்காடுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லக்கா. சரோஜா, எல்லாமே இருக்கு. எங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டா. ஏய், என்ன இருக்குங்க? எல்லாமே இருக்கு. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ? ஏங்குறேன்னு இவ்வளவுக்குள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கா. ஏன் சரோஜாக்கு என் மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கா? ஏலே, ஏங்குறேன். நான் உன்னை கொல்றேன். நெட்ட மாதிரி நீங்க ரெண்டு பேரும் விளையாண்டது போதும், வாப்ப போவோம். ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? இவங்க கூட என்னக்கா எனக்கு விளையாட்டு வேண்டி கிடக்கு. என்கிட்ட மட்டும் நேராவதுன்னு சொன்னாலே இப்ப ஏங்குறேங்க அவட்ட. வாப்ல போவோம், நேராவது எங்க அம்மா தியாடுவா. நீ வேணா பேர போன்ல பேசிக்க இதே மாதிரி. சரியா போச்சு, எல்லாம் சரியா போச்சு. நீங்களே நீ நம்ப மாட்டேங்கிறிய. ஏங்குறேன், நான் நம்புறேன் உங்களை. ஏலே, ஓடிருங்கிறேன். நீயும் வா, என் கைய பிடிச்சிக்க ஓடுவோம். ஷேய், ஏக்கா வாங்கக்கா போவான். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நிக்க முடியாது. சூர்யா பாய், போயிட்டு வரேன். பாய் சரு. பாய் நட்டு, வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணு. உங்க அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐ மிஸ் யூ. ஐ கில் யூ. சரி மச்சான், அவங்க போயிட்டாங்கல்ல, நானும் கிளம்பட்டுமா? மாப்பிள்ள, கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு போய் என் வீட்டுக்கு அம்மா சொன்னா. அவ்வளவுதான், நான் வீட்டு பக்கமே போக முடியாது. நாயெல்லாம் வந்தா நான் பாத்துக்கிட்டே மாப்பிள்ள, நானும் கூட வரேன். மச்சான், டாடி ரொம்ப கோவமா இருக்காரு. அதனால நான் பிரியாணி எடுத்துட்டு போனேன், என்னை பிரியாணி பண்ணிடுவாரு. அதுவும் சரிதான் மாப்பிள்ள. இருந்தாலும் அத்தைக்கு பாட்டிக்கு தாத்தாக்காக கொண்டு போய் கூட வேண்டாம் மச்சான். நான் ஐஷுவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். சரி மாப்பிள்ள, பாய். இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்ட, அதுக்கு வரவுதான் இருக்கு. எவளோ வந்து என்னென்னவோ சொல்லிட்டு போறாள்வே. இவ வீட்டுல ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எவ்வளவு வந்து நம்மள பேசுவாள்வல. அந்த உமாவே நம்மள கூப்பிட கூடாதுன்னு நினைச்சிட்டு நம்ம கூப்பிடல. ஊர்ல உள்ள எல்லாவளையும் கூப்பிட்டுருக்கா. நம்மள மனசிலே நினைச்சிருந்தா தானே அவ கூப்பிட்டுருப்பா. அப்படிப்பட்ட வீட்டுக்கு இவ போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? என் மானத்தை வாங்கதான் போயிருக்கா. போனது மட்டும் இல்லாம அவன் மகன் கூட பேசிட்டு நின்னாளா. இப்படி ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்லியாள்வேங்கிறதுனால தான் இவளை எங்கேயும் அனுப்பாம வச்சிருந்தேன். இப்படி என் மான மரியாதை வாங்க போயிருக்காளே. நேத்துதான் என்னாலையும் ஒழிஞ்சு போயிட்டான்னு ஊரெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்கு கஷ்டப்பட்டு. இன்னைக்கு அவ வீட்டு பிறந்த நாளுக்கு போயிருக்கா. இப்படி பண்ணியாலே அன்னபூர்ணி. அதை ஏன் கேட்கிறீங்க நெட்ட மரிமா? சார்ஜ் பிளேட்டை அப்ப எத்தனையோ தடவை சரி பார்த்துட்டாவே. ஓனர் மாட்ட பேசாதன்னு சொல்லியாச்சு. ஆனா அவ எங்கேயோ ஒரு வார்த்தை கேட்டுக்கல பாருங்க. அந்த உமா வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லியிருந்தவனா நான் அனுப்பியிருக்கே மாட்டேன். ஆள் யாருனே தெரியாது, நாலாவது மூணாவது கதை விட்டுட்டு போயிட்டாள்வே. இப்ப இந்த ஜெயந்தி சில்பா வந்து சொல்லப்பட்டான் தெரியுது. இப்ப இந்த விஷயம் அங்கதான் போனாலும் வந்து சார்ஜா பாக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்களோ? ஒரு வார்த்தை சொல்லுவாது கேட்க மாட்டேங்குதுல. ஆமா அன்னபூர்ணி, என் மாமலாம் அப்படிதான் இருக்கா. நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 4 பேர் சிரிக்க வேண்டான்னு இருக்கு இந்த விஷயம். அந்த உமாவே நம்ம ரெண்டு பேரையும் மனசிலே மறைச்சு ஒரு வார்த்தை கூட வந்து கூப்பிட்டே இல்ல. இந்த ஜெயந்தி சில்பாயை விட நம்ம அவ்வளவு மாசமா போயிட்டா அவளுக்கு. அவளெல்லாம் மனசிலே மறைச்சு கூப்பிட்டுதான் நம்மள கூப்பிட்டல பாத்தியா? அவ வீட்டுக்கு இவ போலாமா? நெட்ட மாட்டமா, நம்ம வீட்ல வந்து சொல்லல அந்த பிள்ளை வீட்டை ஏத்துனது. ஃப்ரெண்டுக்கு தான பிறந்த நாள் இன்னாலுமே. அந்த உமாவோட மாவா இருக்கா பாரு, அவதான் கூப்பிட்டுப்பா. என் மாவளுக்கு அவ ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டா ரெண்டு பேரும் பேர்க்காள்வே. நெட்ட மாதிரி கேளு ஃப்ரெண்டு, என் மாவளுக்கு அவ ஃப்ரெண்டு கூட கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள போலாமா? பாத்தி அன்னபூர்ணி, என்ன மாதிரி நம்மள ஏமாத்திட்டு போயிருக்காங்கன்னு பாரு. வாரட்ட இன்னைக்கு அதுக்கு வரதா இருக்கு ரெண்டு பேருக்கு. ஏமா, இங்கே இருக்க. உனக்கு இன்னைக்கு நான் சோர் பங்கி வேலை ஈஸியா இருக்கணும்னே கதை விட வந்துட்டா போல்க. இந்த சுவாட்ட திங்கிறதுக்கு பட்டினி கிடக்கலான்னு இப்பதான் தோணுது. அடக்கோம்மா, முதல்ல சொல்லியிருந்தா வாங்கிட்டு வராம வந்திருப்பேல. ஆமா, அப்படி என்ன குழம்பு வச்சு வச்சிருக்கா? மட்டனா, சிக்கனா, மீனா? பேசா ஓஹோ, ரசம் வச்சுட்டா போல்க. சரி, சீக்கிரம் வா, வீட்டுல சாப்பிட்டு போய் படுப்போம். உன்னை பிள்ளைய பத்ததுக்கு நான் வேஷத்தை தான் திங்கணும். ஆட பேச்சு முத்துமாவில இருந்தாப்புல உனக்கு பேய் பிடிச்சதே எதுக்கு? பிரியாணி வாங்கிட்டு வா பானை சட்டியெல்லாம் தூக்கி தந்தா. இப்ப கவர் நிறைய பிரியாணி வாங்கிட்டு வந்து இப்ப விஷத்தை திங்க போறீங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேச்சு. இதெல்லாம் சரியில்லை. சரி, இருந்தாலும் மன்னிச்சிரி வா போம். அது இருக்கட்டும், எங்க போயிட்டு வர நீ? அட பாவி தாயே, பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லித்தானே போனேன். அதுக்குள்ள மறந்து போச்சா உனக்கு? தலைமுடி வெள்ளையாய் போகும்போதே எனக்கு தெரியும். இப்படி சீக்கிரமே ஞாபகம் மறதி வர நீ. உன்னை பிள்ளைய பத்திக்கல எல்லாம் வரும். இல்லனா இந்த சின்ன வயசுல எனக்கு எப்படி
அட பாவி கொம்மா, வயசாகி போனதை மறைக்க என் மேல பழி போடுறியோ? வாய் மூடு மாறி. நீ இப்ப எங்க போயிட்டு வர அத சொல்லு. பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு தான், வேற எங்க போய்? யார் வீட்ல ஃபங்க்ஷன்? ஃப்ரெண்டு வீட்டுல. சஜமா நீ எங்கமா போயிட்டு வர? எம்மா சொல்லிட்டு தானே போனே பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு. அதானே யார் வீட்டுக்கு போனியே? எம்மா அது ஃப்ரெண்டு வீட்டுக்குமா. யார் அந்த ஃப்ரெண்டு? ஐயோ, பேச்சு முத்து முழுக்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் விசாரணை பயங்கரமா இருக்கு. யார் சொல்லிருப்பா? ஓஹோ, அந்த இழுவை அழுவையும் தான் அங்க பார்த்தாளுவே. வீட்டுக்கு வந்து அதுக்குள்ள வத்தி வச்சுட்டாளுவோ. சஜமா சொல்லுமா, யார் அந்த ஃப்ரெண்டு? எம்மா அது வந்து ஏமா, அது அந்த உமா இருக்காவில்ல, அவிய மகா சத்தியா இருக்கால, அவ பிறந்த நாளைக்கு தான் எங்களை கூப்பிட்டாமா. அங்கதான் நானும் சர்ஜாக்கோ போயிட்டு வரோம். சஜமா போகும்போது கேட்டேன் யாரு பேருன்னு. ஒண்ணுமே தெரியாது, வீடு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு போனா. எம்மா அது வந்து சரிலம்மா, இது ஒண்ணும் தெரியல. அப்பாக்கு தெரிஞ்சா என்ன சொல்ல தெரியுமா உனக்கு? அந்த வீட்டு ஆட்கள்கிட்ட யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. எம்மா அது ஓனர் வீட்டு ஆட்கள்கிட்ட தானே பேசக்கூடாதுன்னு சொன்னாவ. சத்யா வீட்டுல பேசண்டான்னு சொல்லல. என்ன பேசியா? அங்க ஓனர் மேல வந்து பாத்தியா? ஏமா, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் எங்க இருந்தாலும் என் பிள்ளை எங்க இருக்குன்னு பாத்துட்டு தான் இருப்பேன். ஏமா, அப்படின்னா பின்னாடி வந்தீங்களோ? ஆமா, பின்னாடியே வந்தா மட்டும் நீ ஏமாத்த மாட்டியா? என்ன ஏமாத்திட்டு போயிருக்க மாதிரி நீ? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏமா, ஃப்ரெண்டு கூப்பிட்டாமா. வீட்டுக்கு வா, என்ன உன்னைய? வா பாவா. சஜமா உன்னை அப்பா அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்காவலம்மா. நீ எங்க பேச்ச மீறி எதுக்கு அங்க போற? நாங்க சொல்றது எதையும் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டியமா? இல்லம்மா, நெட்ட மாதிரி கூப்பிட்டா அத போனே. சரிலம்மா, நீ பண்ற ஒண்ணும் சரியில்லை. முன்னாடிலாம் நீ இப்படி கிடையாது, எங்க போனாலும் அம்மா சொல்லிட்டு தான் போவ. இப்போ நேத்து எங்க போறேன்னு சொல்ல வேண்டியதா, இப்ப போன இடத்த மறைச்சிட்டு போயிருக்க. எதுவுமே சரியில்லைம்மா. நீ இந்த மாதிரி இருப்பானே நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ தெரிஞ்சா உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாமா. சாரிம்மா. வேணா வேணா, சாரி சொல்லி என்ன பிரச்சனை? போமா, ரூமுக்கு போ. அம்மா நான் என்ன செய்வேன்? சூர்யாக்காக பாப்பனா இவளுக்காக பாப்பனா? அவனை பார்க்கலாமேங்கிற ஆசையில தான் நாங்க போனேன். இல்லைன்னா அங்க போறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அம்மைக்கு என் மனசுல இருக்கிறது புரியுமா? சாரிம்மா. வாப்பா, வாங்க வாங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா? அப்படியாம்மா? சூர்யா சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் தாத்தா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேப்பா. உன்னதான் உங்க அப்பா அப்பத்துல இருந்து தெரியுனே இருந்தாரு. 2 பேரும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? போய் அவங்க உங்க ரூம்ல படுங்க போங்க. என்னமாமா வேற செய்யற தப்ப நீங்க மறைக்க பாக்குறீங்களோ? இதே மாதிரிதான் அன்னைக்கு ராத்திரி அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்து படுத்தாங்கிறது எனக்கு புரியாம இருந்து. இன்னைக்கு தானே தெரியுது இந்த வீட்டுல எல்லாரும் அவனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன்னு. மர்மோப்ல இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? வேற ஐசோ கூட்டிட்டு சினிமாக்கு போயிட்டு வந்திருக்கிறான். அதான் சரிப்பா போய் படுப்போன்னு சொல்லி நிக்கிறேன். இவன் சினிமாக்கு போனதுனாலதான் உங்களுக்கு தூக்கம் வராம போயிட்டோம். அதனாலதான் இங்கே உலாத்திட்டு இருந்தீங்க அப்பத்துல இருந்து. இல்ல மருமாப்பிள்ள, எனக்கு தூக்கம் வரல. உங்க அத்தைக்கு வேற திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, அதுல இருந்து பட்டா தூக்கம் வர மாட்டேங்குது மாப்பிள்ள. நீங்க எதுவும் பேசாண்ட போய் உங்க ரூம்ல பாருங்க. நான் அவன்கிட்ட பேச வேண்டி இருக்கு. சரி மாப்பிள்ள. சூர்யா, உங்க அப்பா பேசணுமா? நீ ரூம்ல போய் படுப்போம். மாமா, நான் அவன்கிட்ட தான் பேசணும்னே. மர்மோப்ல ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? குழந்தைங்க போய் தூங்கட்டும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு வேற கண்ணு வேற எரியுது. ஆமா தாத்தா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் ரூம்ல போய் தூங்க போறேன் தாத்தா. எல பேராண்டி, நீ போப்பா. தூங்கி முடிச்சு காலையில ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி தாத்தா, குட் நைட் தாத்தா. மர்மோப்ல குழந்தைங்களுக்கு தூக்கம் வந்துச்சு, அதான் தூங்க போறாங்க. எனக்கும் தூக்கம் வந்து மாப்பிள்ள, நானும் தூங்க போறேன். நீங்களும் போய் தூங்க மாப்பிள்ள. ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சிருந்தா அப்புறம் கண்ணெல்லாம் எரியும். பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. நம்மள பார்த்தா இலக்காரமா இருக்குன்னு நினைக்கேன். வீடியோட்ட எல்லாருக்கும் இருக்கு.